பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திரு ஏக திருநாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு சுவாமி, நம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டவராக இந்த மனமகிழ்ச்சி ஆகிய ஓய்வு நாளில் நம்முடைய பாடல்களை புகழ்ந்து பாட நம்முடைய வார்த்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் தாமே எங்களோடு கூடந்து செயலாற்றட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய திருநாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் சேர்ந்து 32வது கீர்த்தனை பாடல், நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேன் திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே என்ற கீர்த்தனையில் 3 சரணங்களை பாடுவோம். நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே தம்பிரார் ஒருவனே நம்பமே தருவனே தம்பிரான் ஒருவனே நம்பமே தருவனே மருதாவிது குமரகுரு அரமணுவேலே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே நின் பாத தரிசனம் அன்பான தரிசனம் நின் பாத தரிசனம் அன்பான தரிசனம் நித நித சரி தொழுவது நவும் என உறுதியில் நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே நாதனே கிருபை கோர் வேதனே சிறுமைக்கு நாதனே கிருபை கோர் வேதனே சிறுமைக்கு அதினாலம் மிகு உணதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே பாவியில் பாவியே கோவியில் கோவியே கணபறிவுடன் அருள் புரி அகல விடாதே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. நம்முடைய பிதாவாகிய பராபரண்டமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி செபிப்போம். வாரும் தூயாவியானவரே வாரும். உம்மை விசுவாசிக்கின்ற எங்களுடைய உள்ளங்களிலே தேவரீர் உம்முடைய அன்பின் தீயினை நீர் மூட்டியல்லும். பல்வேறுபட்ட மொழிகள் பேசுகின்ற எல்லா நாட்டினரையும் ஒரு விசுவாசத்திற்குள்ளாக கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர் எங்களை உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கியல்லும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே இந்த காணொளி வாயிலாக மறுபடியும் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகின்றேன். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 2வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளில் நம்முடைய திருச்சபையால் நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமுறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வசனங்கள். அந்த வசனங்களை நீங்கள் ஒருவேளை வீடுகளிலே வாசித்துக் கொள்ளுங்கள். திருமறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல உவமைகளை நமக்கு கூறுகின்றார். பரலோக ராஜ்யத்தை குறித்து, கடுகு விதையை குறித்து, வலையை குறித்து,
வலையிலே அகப்படுகின்ற நல்ல முத்துக்களை குறித்து இப்படியாக உவமைகள் பலவற்றை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார். இன்றைய நாளில் விசேஷித்த வண்ணமாக விருந்தை பற்றிய உவமையை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார். இந்த விருந்து உவமையில் அழைப்பு, இந்த அழைப்பு பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்றது. வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு இந்த பகுதி நமக்கு மையப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால், முதலாவது அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லா மக்களுக்கும் பொதுவான அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஆக அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு சொல்லுகின்றது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீக சந்ததியாயும் பரிசுத்த ஜாதியாயும் ஆசாரிய கூட்டமாயும் அழைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகின்றது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், எவர்களை மகிமைப்படுத்தினாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு பகுதியும் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கொழுமையான ஒரு விருந்து. ஏசாயா 25:6 வாசிக்கின்றோம். இப்படியாக விருந்திற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற சூழ்நிலையில் அதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ளுகின்றோம்? முதலாவது அதைத்தான் பார்க்கின்றோம். ஆபிரகாமுடைய அழைப்பை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில், உன் ஊரையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன், உனக்குள் எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுடைய அழைப்பை பார்க்கிறோம். உடனடியாக அந்த அழைப்பை ஆபிரகாம் உணர்ந்து கொண்டவனாக புறப்படுவதை பார்க்கின்றோம். எனவே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆண்டவர் அழைக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கின்றார். எனவே அந்த அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். கத்தோலிக்க திருச்சபை வழிபாட்டு முறையில் அழகாக சொல்வார்கள், செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆக உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட விருந்திற்கு என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எனவே அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது அதைத்தான் இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இரண்டாவது, இந்த பகுதியை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால், அழைப்பை உதாசீனப்படுத்தாதிருங்கள், அழைப்பில் நிலைத்திருங்கள். அழைப்பை உதாசீனப்படுத்தாதிருங்கள், அழைப்பில் நிலைத்திருங்கள். அதான் பார்க்குறோம். அது எப்படி சொல்லலாம்னா, சாக்கு போக்கு சொல்லுகின்ற உலகம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொபைலை சொல்லும்போது, நான் ஒரு பெண்ணை கொண்டேன், ஒரு ஏர்மாட்டை கொண்டேன், அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன். இப்படியாக ஒவ்வொருவரும், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சாக்கு போக்கு சொல்கின்றார்கள். ஆனால் அழைப்பில் நிலைப்புத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக, எதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ அழைப்பின் நோக்கத்தை மறந்து கிறிஸ்தவர்கள் அல்லாத நிலைப்பாட்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்தில் 7 அதிகாரத்தில் 21வது வசனத்திலும் 24வது வசனத்திலும் அவன் தெளிவாக கோடிட்டு காட்டுகின்றான். அவன் தான் அழைத்த அழைப்பில நிலைத்திருக்க கடவன். அவன் தான் அழைத்த அழைப்பில நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லுகின்றான். அப்படி என்றால் இந்த நிலைப்பு தன்மை என்பது எப்படி? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரத்தில் 6-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டு அவருக்குள் நடந்து அவருக்குள் கட்டப்பட்டு அவருக்குள் நிலைநாட்டப்பட்டு விசுவாசத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தோடு பெருக வேண்டும். இப்படியாக பவுல் அப்போஸ்தலன் இங்கே கோடிட்டு காட்டுவதை பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, இன்னல்கள் இடர்பாடுகள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 33வது வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பகுதி 1 யோவான் 3 அதிகாரத்தில் கட்டளைகளில் மக்கள் நிலைத்திருக்கவில்லை, அதை தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. அந்த நிலைப்புத்தன்மை நம்மிடத்தில் இல்லை. அவன் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கர்த்தர் அழைத்திருக்கின்ற சூழ்நிலையில் சாக்கு போக்கு சொல்லுகின்ற உலக வாழ்க்கையில் அதை உதாசீனப்படுத்தாத பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உம்மையின் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றார். 3வது இந்த அருளுரை பகுதியை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால், அழைப்பை உறுதியாய் ஏற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். அழைப்பை உறுதியாய் ஏற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகின்றது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் 7-8 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், பிதாவானவர் மகிமைப்படுவார். அந்த நிலைத்திருக்கின்ற தன்மையில் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. எபேசியர் 3 அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவரை பற்றும் விசுவாசத்தால் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அங்கே வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. அழைப்பை உதாசீனப்படுத்தாக்கு அழைப்பில் உறுதியாய் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, களைப்பையின் மேல் கை வைத்த எவனும் பின்னிட்டு பார்க்காதிருக்க கடவன் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுக்குள் அருமையானவர்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைத்திருக்கின்ற அந்த அழைப்பில் உறுதியாய் இருந்து முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா என்பது இன்றைக்கு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்க இந்த பகுதி உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு விடுக்க கூடியதாக இருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, இந்த அழைப்பை நமக்கு ஒவ்வொரு விதத்திலும் தனிப்பட்ட விதங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு விதத்திலே கொடுத்திருக்கிறார். இதான் நாம் நிருபங்களில் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக, இன்னும் பல்வேறுபட்ட வரங்களை பெற்றவர்களாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஆண்டவர் அழைத்து அந்த விசேஷித்த கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த கிருபையிலே கடைசி வரை நாம் நிலைத்திருக்கின்றோமா? நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்க நீங்களும் நானும் இந்த நாட்களிலே அழைக்கப்படுகின்றோம். ஒரு அரசனும் படை வீரர்களும் போருக்கு புறப்பட்டு செல்கின்றார்கள். இப்படி போருக்கு புறப்பட்டு செல்லுகின்ற சூழ்நிலையில் பயந்து போய் அடிக்கடி திரும்பி விடுகிறார்கள்.
இப்படி திரும்புவதற்கு இடையில ஒரு பாலம் மட்டும் காணப்படுகின்றது. அரசன் யோசிக்கின்றான், ஏன் படை வீரர்கள் திரும்பி திரும்பி சென்று விடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு நாள் படைக்கு புறப்பட்டு செல்கின்ற சூழ்நிலையில் அவர்களெல்லாம் அனுப்பிவிட்டு அந்த பாலத்தை அந்த அரசன் உடைத்து விடுகின்றான். அந்த பாலத்தை கடந்துதான் அவர்கள் திரும்பி வர வேண்டும். எனவே அந்த பாலத்தை உடைத்து விடுகிறான். பாலம் உடைந்து விட்டது என்று சொல்லி இனி திரும்ப செல்ல முடியாது என்று சொல்லி வீரர்கள் என்ன செய்கின்றார்கள்? போரில சண்டையிடுகின்றார்கள். இறுதியில வெற்றியை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் நிலைப்புத்தன்மை இல்லை என்று சொன்னால், சாக்கு போக்கு சொல்லுகின்றவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. உங்களையும் என்னையும் இறைப்பணியில ஊழியத்திற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு அழைத்திருக்கின்றார் இறையரசின் பணி செய்வதற்காக. எனவே நீங்களும் நானும் அழைப்பை உணர்ந்து கொள்ளுவோம், அழைப்பிலே நிலைத்திருப்போம், அழைப்பிலே உறுதியாய் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசு சுவாமி, உம்முடைய பிள்ளைகளாக எங்களையும் பெயர் சொல்லி நீர் அழைத்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, அழைப்பை உதாசீனப்படுத்தாதபடி நிலைத்திருக்கின்றவர்களாக, அழைப்பிலே உறுதியாய் தரித்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் அனுபவத்தை தாரும். இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் வாழ்கின்ற சூழ்நிலையில என்னதான் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இருந்தாலும் அழைத்த நீர் எங்களை கடைசி வரை காப்பாற்றுவீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வளர்வதற்கு எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் மன்னிக்கின்றது போல் நீரும் எங்கள் பாவங்களாற்றி எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க செய்யாமல் தீமையின்றி ரட்சித்தள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உமக்கு பிரசன்னமாக்கி உமக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம். அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள், அழைப்பை உதாசீனப்படுத்தாதபடி நிலைத்திருங்கள், அழைப்பில் உறுதியாயிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு தோற்றம்.